ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு செம்ம ஃபன்னி ப்ளஸ் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ப்ளஸ் ரொமான்டிக் சொல்லிக்கிட்டே போகலாம். வேற லெவலில் இருந்துச்சு இந்த சீரீஸ். ஆக்சுவலி இது ஆன்கோயிங் சீரீஸ் நெட்ஃப்ளிக்ஸில். இந்த ட்ராமாவோட ஒன்லைன் சொல்லணும் அப்படின்னா, பிடிஎஸ் எப்படி செம்ம ஃபேமஸாக இருக்காங்களோ இப்போது, அதே மாதிரி இந்த ட்ராமாலே கோல்டன் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேண்ட் குரூப் வந்து செம்ம ஃபேமஸாக இருக்குது. ஸோ அதில் தான் ஹீரோ வந்து ஒரு மெம்பராக இருக்காரு. ஹீரோயின் வந்து ஹீரோவோட பயாஸ் ப்ளஸ் வந்து ஹீரோவை ரொம்பவே பிடிக்கும். ஆர்மிஸ் மாதிரி எப்படி பிடிஎஸ்க்கு பிடிக்குமோ அதே மாதிரி ஹீரோயினுக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும். பட் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு கட்டத்தில் ஹீரோ மேலே வந்து ஒரு கொலைப்பழி விழுந்துடுது. ஸோ ஹீரோயின் வந்து ஒரு லாயர். அவங்க எப்படி வந்து ஹீரோவை காப்பாற்றுறாங்க, அதுலேருந்து கொண்டு வந்தாங்களா இல்லையா, அந்த கொலையை யார் பண்ணா அப்படிங்கிறது தான் இந்த ஃபுல் ஸ்டோரியே. அண்ட் செம்ம ஃபன்னியாக இருக்கும். கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே ஹீரோயினை காட்டுறாங்க. ஹெட்செட்டை போட்டுக்கிட்டு ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படியே ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, ஏதோ பூமியே பொழக்கிற மாதிரி. ஸோ இவங்க அது அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே வந்து கண்ணு முழிக்கிறாங்க. ஸோ ஏதோ பாட்டு தான் கேட்டுட்டு இருக்காங்க அவங்க. ஸோ ஏஞ்சி அப்படியே டெய்லி ரொட்டீன்ஸ் எல்லாம் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. இந்த மிராக்கள் எனக்கு நடக்குமா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளேயே அவங்க கேட்டுக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி ஹீரோயின் வந்து ஒரு பெரிய லாயர். அவங்க தோத்த கேஸே கிடையாது. ஸோ எல்லாத்தையும் போயிட்டு செம்ம பூந்து விளையாடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து வெளியே வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டிங் நடக்குது. அப்போ வெளியே நடந்து வரும்போது எவனோ ஒருத்த முட்டையை தூக்கி அடிக்கிறாங்க, எதிர்கட்சிக்காரன் போல் இருக்கு. அப்படியே இவங்க வந்து செம்ம ஸ்டைலா பேக் வச்சு தடுத்துட்டு அப்படியே அவங்க எல்லாருக்கும் ஆன்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து டிவில இருந்து அவங்க ஆஃபீஸ்ல பார்த்துட்டு இருக்காங்க. பாத்தியா எவ்வளவு திமிர் பிடிச்சவளா இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரும் ஒன்னு பேசிட்டு இருக்கான். பட் எல்லாருக்குமே தெரியும் ஹீரோயினை பத்தி. ஸோ ஹீரோயின் வந்து ஒரு எமோஷனல் லெஸ், அவங்களுக்கு இந்த எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தா ஹீரோயினை பின்னாடி வந்துடுறாங்க. எப்போ வந்த அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. ஸோ ஹீரோயினுக்காக வந்து ஒரு செலிப்ரேஷனே ரெடி பண்ணியிருக்காங்க ஆஃபீஸ்ல. ஆனால் ஹீரோயின் வந்து இதோ பாருங்க, இந்த ஃபைலை மட்டும் பார்த்து கொடுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஒருத்தன் வந்து தடுக்கிறான். உனக்காக தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கோம், நீ ஏதாவது செலிப்ரேட் பண்ணணும்ல, அப்போதான் நாங்களும் செலிப்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது, இல்லை எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை, நான் கிளம்புறேன், எனக்கு ஒரு வேற வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பட்டு வெளில வந்துடுறாங்க. வாயில மட்டும் ஒரு டெசர்ட்டை தூக்கி போட்டுட்டு. ஸோ அப்படியே செம்ம ஃபாஸ்டா வந்து கார் எடுத்துட்டு பாட்டை ஆன் பண்றாங்க. ஆக்சுவலி அந்த கோல்டன் பாய்ஸ் அப்படிங்கிறவங்களுடைய சாங்ஸை தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ செம்ம வேகமா போய் வீட்டில் சரி ஏதோ வேலை தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஏதோ ஒரு சோலோ சாங் ரிலீஸ் ஆக போகுது ஹீரோது. ஸோ ஹீரோயினுக்கு தான் ஹீரோவை ரொம்ப பிடிக்குமாச்சே. ஸோ உடனே வந்து ஃப்ரெஷ் அப்பெல்லாம் ஆயிட்டு வந்து பாட்டை வந்து போடுறாங்க. அவ்வளோதான் மெய் மறந்துடுறாங்க. போய் லைக்கை போடுறாங்க, ஷேர் பண்ணுறாங்க, கமெண்ட் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்படியே ஜாலியாக பாட்டை கேட்டுட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போன்னு பார்த்து ஒரு பையன் வரான். வந்து வா வா உனக்காக நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். பட் ஹீரோயின் வந்து அடப்போடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இது கூட வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிங்கை காட்டுறான். சரி வந்து தொலைறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து வெளியே வந்து உட்காந்து பார்த்தா அதே சாங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க, கேட்டுட்டு இருக்காங்க. இவன் வந்து எதிர்க்க உட்காந்து ஹீரோயினை பார்த்துன்னு இருக்கான். என்ன பண்ற நீ, ஏன் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க, அவன் மூஞ்சி எத்தனை வாட்டி தான் பாப்ப அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் வந்து என் இதயமே இவன் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்சல் வேற எடுத்துட்டு வராங்க. போயிட்டு பார்த்தா அவனோட ஃபுல் ஃபோட்டோஸ் ஆல்பம்ஸ் எல்லாமே வந்திருக்கு. அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இருக்கும்போது இவன் பார்த்துட்டு அவன் என்ன நல்லா இருக்கான் பாரு, நானே அழகா இருக்கான் அவனை விட அப்படின்னு உடனே இதோ பாரு நீ என்ன வேணா பேசு, இந்த மாதிரிலாம் மட்டும் பேசாத, இவன் தான் அழகு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவனும் வந்து சரி பைத்தியம் முத்தி போச்சு, நீ வந்து லாயர் ஆகி சம்பாதிக்கிற காசு எல்லாத்தையுமே இவன் போட்டோ வீடியோ இதை வாங்கியே வந்து காசை வேஸ்ட் பண்ணிடுவா போல் இருக்கு அப்படின்னு உடனே ஹீரோயின் வந்து பரவாயில்ல, நான் வந்து எனக்கு பிடிச்சவனோட போட்டோஸ் இதுலாம் தானே வாங்குறேன், அதுல எனக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது, நான் சம்பாதிக்கிற மொத்த காசையை கூட செலவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கூலா சொல்லிட்டு இருக்காங்க. இவனும் பாக்குறான், ஐயோ என்னதான் பண்றது, திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே வந்து இமேஜினேஷன்ல ஹீரோ அப்படி ஹீரோ இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோவை காட்டுறாங்க. ஸ்லோ மோஷன்ல அப்படியே நடந்து போயிட்டு இருக்காரு ஒரு பில்டிங்குள்ள. ஸோ ஃபுல்லாக சுற்றி வந்து அவங்களோட ஃபேன்ஸ் தான் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோ அப்படியே பொறுமையாக ஸ்லோ மோஷனில் நடந்து போகும்போது பின்னாடி ஒரு பொண்ணு பிடிச்சி ஜாக்கெட்டை இழுக்குது. அவள் தான் பேலன்ஸ் இல்லாமல் பொதால்னு கீழே விழுந்துடுறாரு. அவள் தான் ஒரு மாதிரி எம்பாரிசிங் ஆயிடுது. இருந்தாலும் டக்குன்னு அப்படியே எழுந்துச்சி மீசையில் மண்ணே ஒட்டலடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாருக்கும் பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு காட்டு உள்ளே போயிடுறாரு.
போன உடனே பின்னாடி அவங்க மேனேஜர்ஸ் வேற நடந்து வராங்க. அப்படியே 2 பேரையும் பார்த்து முறைச்சிட்டு ஷூவை ஒரே அடி, இந்த பாருப்பா தம்பி, நெக்ஸ்ட் டைம்லேருந்து நாங்கள் செக்யூரிட்டி எல்லாமே கரெக்டாக பண்ணுறோம் அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ செம்ம கோவத்தில் இருக்காரு. சரி என் ட்ரெஸ் எங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. பார்த்தா எல்லா ட்ரெஸ்ஸுமே ஒரு மாதிரி இருக்குது, அவருக்கு சுத்தமாக பிடிக்கல. எனக்கு ட்ரெஸ்ஸும் பிடிக்கல, என் ஹேர் ஸ்டைலும் பிடிக்கல, எனக்கு எதுவுமே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு பேயாட்டம். எல்லாரும் பார்த்து இவனாடா ஸ்டாருன்னு சொல்லிட்டு வெளில பேசிக்கிட்டு இருக்கீங்க, பைத்தியக்கார சைக்கோவா இருக்கான்டா இவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்க இருக்கவங்களாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மேனேஜர் வந்து கெஞ்சுறாரு, பாரு இப்பெல்லாம் பண்ணாது, இது ஒரு சோலோ டெபியூ, இதுல இருந்து எவ்வளவு அமௌண்ட் வருது தெரியுமா, இது மாதிரிலாம் பண்ணனா என்னத்துக்கு அவரு, பாரு உன்ன மாதிரி யாருமே கிடையாது அப்படி இப்படி சொல்லிட்டு பூஸ்ட் பண்ணி அமுச்சு விடுறாரு. ஸோ இவரும் வந்து போயிட்டு பாட்டு பாடிட்டு இருக்காரு. ஸோ எல்லாரும் செம்மையா ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஓரத்துல இருந்து இவன் பாரு பாட்டு பாடிட்டு இருக்கான், ஆனா அவங்களுக்கு தெரியாது இவன் யாரு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு சரியான சைக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்படியே ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்தா ஐயோ இவன் வேற பேசினே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சி ஆளு வந்து ரொம்ப பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கான். இதை வந்து தாங்க முடியாம ஹீரோயின் அப்ஜெக்ஷன் மை லார்டு, இது பாருங்க இந்த கேஸை வந்து இப்படி கொண்டு போகாம இப்படி கொண்டு போக சீக்கிரமா முடியுங்க, டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டுறாங்க. ஸோ அந்த ஜட்ஜை வந்து சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டுறாரு அந்த கேஸையை. ஸோ ஹீரோயின் வந்து அவள்தான் குடுன்னு ஓடுறாங்க. ஓடி போகும்போது இவனை நல்லா பார்த்து வச்சுக்குவாங்க. இவன் மேலே இடிச்சிடுறாங்க. இடிச்ச உடனே அவன் கையில் இருக்கிற ஜூஸ் வந்து ஹீரோயின் மேலே தான் கொட்டுது. ஆனால் வந்து ஹீரோயின் பரவாயில்ல சாரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா தான் இவன் ஷூலையும் கொஞ்சம் கொட்டியிருக்கு. அந்த ஷூவில் கொட்டினதுனால ஹீரோயின் வந்து சாரி கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தங்கிட்ட வேற சொல்லிக்கிட்டு இருக்கான் இவன். ஹீரோயின் வந்து பாத்ரூம்குள்ள போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க போல. இவன் வந்து பாத்ரூம்ல வருவாங்கன்னு சொல்லிட்டு வெளியவே நின்றுட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின் வந்து வேற ஒரு ட்ரெஸ்ஸும் மாட்டிக்கிட்டு வெளில வந்து போயிடுறாங்க. ஸோ இவன் அதை பார்க்கல. உடனே அங்கே இருக்க வேலை செய்கிறவங்க கிட்ட உள்ள ஒரு பொண்ணு போச்சு அது எங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். யாருமே இல்லையே அப்படின்னு ஒன்று இவனே எட்டிலாம் பார்க்குறான் உள்ள ஹீரோயின் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக வெளியே வந்து எந்த டே எப்போ வர சொன்னா நீ எப்போ வர. ஆக்சுவலி இவன் வந்து ஹீரோயின் பக்கத்து வீடு தான். ஸோ இவன் பேர் வந்து ஜுங்ஜே. ஸோ ஜுங்ஜே அப்படின்னே நான் கூப்பிடுறேன். ஸோ இவன் கூட வந்து பைக்கில் போகிறாங்க. அண்ட் வந்து ஹீரோவை காட்டுறாங்க. இவர் வந்து ஒரு தனி வேன்ல வந்து போயிட்டு இருக்காரு. ஸோ அப்போ வந்து ஃபோனில் வந்து மெசேஜ்லாம் வருது. இந்த மாதிரி வந்து என்ன ஒப்பா என்ன பண்ணுறீங்க, நீங்கள் நம்பர் மாற்றிட்டீங்களா, மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஃபோன் நம்பர் எப்படியோ கண்டுபிடிச்சி மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இவருக்கு ரொம்பவே பயமாகுது. அப்படியே கொய்யின்னு காதில் ஏதோ சத்தம்லாம் கேட்குது. டக்குன்னு ஃபோனை தூக்கி போட்டுருந்தாரு. ஸோ ஒரு ஃபேன் மீட்டுக்கு தான் போயிருக்காரு. ஸோ எல்லா ஃபேன்ஸுமே வந்து வரிசையில் வந்துட்டு இருக்காங்க ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்காக. ஸோ அப்போ ஒரு பொண்ணு வந்து கிராப் கட் பண்ண சொன்னால் மூஞ்சி முன்னாடி போட்டுட்டு வந்து உட்காந்துட்டு என்ன உப்பா எப்படி இருக்கீங்க, உங்களோட ஐக்கியூ என்ன அப்படின்ற மாதிரி தேவையில்லாத கேள்விலாம் கேட்டுட்டு இருக்கா. இவரும் வந்து பார்க்குறாரு. பார்த்தா தூரத்துல ஏதோ ஒரு பொண்ணு நிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அப்படியே அதை பார்த்துட்டு டக்குன்னு இப்படி திரும்பி பார்த்தா இந்த பொண்ணு வந்து ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டே இருக்கு. சரி ஓகே என்ன வேணும் அப்படின்ற மாதிரி இவர் வந்து கேட்குறாரு அந்த பொண்ணுக்கிட்ட. அப்போ இவ சொல்றா உங்க ஃபோன் நம்பர் தான் வேணும், எதுக்கு ஃபோன் நம்பரை மாற்றிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பெஞ்சை போட்டு அடிக்கிறா. எதுக்கு ஃபோன் நம்பரை நீ மாற்றிட்டே இருக்க, உனக்காக நான் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் தெரியுமா, உன்னோட ஆல்பம் வாங்குறதுக்கு, உன்னோட கான்சர்ட் அட்டன் பண்ணுறதுக்கு, அப்படி இப்படின்னு சொல்ல கத்துறா. அப்படியே மூஞ்சிலே விசிறி அடிக்கிறா. ஒரு பேப்பரை லைட்டாக கிழிச்சிருது அவரோட கன்னத்தை. ஸோ அப்படியே பக்கத்தில் வந்து பாடி கார்ட்ஸ்லாம் பிடிச்சி இழுக்கிறாங்க. சரியான பைத்தியமா இருப்பா போல் இருக்கு. அவ்வளோ நேரம் திட்டிட்டு இருந்தவ ஓரமா தூக்கிட்டு போன உடனே உப்பா நான் உங்களை லவ் பண்றேன், என்னை புரிஞ்சுக்கோங்க, நான் உங்களை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியே ஃபேன்ஸை பார்க்கும்போது பேயை பார்க்குற மாதிரியே இருக்கு. ஒரு மாதிரி கொய்யின்னு காதுல சத்தம் வர கேக்குதா. சரி பாத்ரூம்க்கு ஓடி போய் உட்கார்ந்துடுறாரு. மாத்திரை எடுக்கலான்னு பார்த்தா எல்லா மாத்திரையும் கீழே வர குட்டிக்குது. ஸோ அவங்க மேனேஜர் வந்து என்ன பண்ற, வெளியே வா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயின் வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடி வராங்க. ஆல்ரெடி லேட்டு. ஸோ ஹீரோவை பார்க்க தான் வந்திருப்பாங்க. பட் ஆனால் எல்லாரும் முடிச்சுட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே ஹீரோயின் மனசு அப்படியே சுக்கு நூறாக உடஞ்சிருது. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக உட்காந்துடுறாங்க. ஸோ இந்த ஜுங்ஜே வரான் வந்து என்னாச்சு இங்கே உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே உட்காந்துக்கிறான். அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஹீரோயினுக்கு. என்னன்னு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் பரவாயில்ல, அவனை தூரத்துல இருந்து பாக்குறதே கூட எனக்கு சந்தோஷம்தான். அவனை போய் டிஸ்டர்ப் பண்ணும்
ஆனால் கிட்ட போகணும் அப்படின்லாம் எனக்கு ஆசை கிடையாது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, அவனை தூரத்துல இருந்தே நான் ரசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோட்டோவை பார்த்து அப்படியே வந்து ரசிச்சுட்டு இருக்காங்க ஹீரோயின். இதை இவனும் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ வந்து அவர் ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஸோ அப்போ வந்து ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இவர் யாரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருப்பாரு போல. ஸோ அந்த பொண்ணு கூட ஓரமாக நின்றுட்டு இருந்துச்சு. அந்த பொண்ணை தான் பார்த்துருக்காரு இவர். ஸோ அதை பார்த்துட்டு இருக்கும் போதே எனக்கு தெரியும் ரூம்குள்ளே யாரோ இருக்கீங்க, மரியாதையாக வெளில வாங்க, 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒன்னே அந்த ஒரு பொண்ணு திட்டின பொண்ணோ இன்னொரு பொண்ணோ வெளியே வராங்க. உப்பா உங்களை நான் லவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கும்போதே அப்படியே வந்து செக்யூரிட்டி கார்டெலாம் வந்து பிடிச்சின்னு போயிடுறாங்க அந்த பொண்ணுங்களா கத்துதுங்க பைத்தியம் மாதிரி. ஸோ உடனே வந்து பார்த்தா அப்படியே மூஞ்சில் ஒருத்தர் வந்து தண்ணியை தூக்கி வீசுறாரு. ஸோ ஹீரோ வந்து நல்லா தூங்கிட்டு இருப்பார் போல, பாவம் அப்படியே எழுச்சிக்கிறாரு. எழுச்சி உட்கார்ந்து பார்த்தா கோல்டன் பாய்ஸோட ஃபுல் அத்தாரிட்டி இருக்கிற சிஇஓவும் ப்ளஸ் மேனேஜரும் நின்றுட்டு இருக்காங்க. என்ன பண்ணி வச்சிருக்க, உன்னோட சோலோ சாங்கு எங்கே போயிடுச்சு தெரியுமா, எத்தனாவது இடத்துல இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா நேற்று நீ பண்ண வேலை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நேற்று நைட்டு ஹீரோ வந்து செம்ம கேவலமாக திட்டிருக்காரு போல அந்த பொண்ணுங்க 2 பேரையும். அந்த பொண்ணுங்க வீடியோ எடுத்து போட்டுருச்சு. ஸோ அதில் வெளியே போங்கடி பீத்தச்சிருக்கீங்களா, என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்களா, ஒரு கரப்பம்பூச்சி மாதிரி அப்படி இப்படின்னு திட்டி வச்சிருக்காரு. ஸோ இதை வேற சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணி வச்சிருக்காளுங்க அவளுங்க. ஸோ அதனால வந்து பாரு உன் ஃபேன்ஸ் எப்படிதான் திட்டுவியா அப்படின்னு ஒன்று எனக்கு புரியுது, ஆனால் அவளுங்க என் வீட்டுக்குள்ளே வரத்துக்கு யார் வந்து ரைட்ஸ் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசிகிட்டு இருக்காரு. அதெல்லாம் புரியுது, ஆனால் நீ அந்த மாதிரி பேசியிருக்க கூடாதுல அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூமெண்ட்டே போயிட்டு இருக்கு. சரி அதெல்லாம் விடுங்க, எப்போ தான் நான் என் வாழ்க்கையை வாழ்கிறது, இப்படியே ஃபேன்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு நான் இப்படியே போயிட்டுருக்கு அப்படின்ன உடனே பாரு நீ இப்படிதான் வாழணும், வேற வழியே கிடையாது, உன்னை எப்போ இவங்க எல்லாம் மறக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்போதான் நீ உன்னோட லைஃப்பை வாழ முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. 10 வயசுல நீங்க என்ன பார்த்தீங்க, அப்போத்துலேருந்து இப்படியே தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நான் சொன்னது தான் முடிவு, சீக்கிரமா ஏதாவது வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிடுறாங்க. ஸோ அவங்க மேனேஜரும் என்ன சொல்றதுன்னே தெரியாம சரி நீ ரெடி ஆகு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஹீரோக்கா செம்ம காண்டாகுது. ஏன்னா வந்து சின்ன வயசுலேருந்தே இவர் வந்து அந்த ஐடோல் அப்படின்ற லைஃப்பை தான் வாழ்ந்துட்டு இருந்திருப்பாரு. அவரோட லைஃப்பை வாழ்ந்திருக்கவே மாட்டாரு. இது அவருக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஹீரோயினை காட்டுறாங்க இங்க. ஹீரோயின் பார்த்தா ஓ மை காட் பிளஸ் மை சைல்டு, எப்படியாவது இந்த கான்செப்டுக்கு நான் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. உடனே கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லோட் ஆயிட்டு இருக்கு. ஹீரோவோட சோலோ கான்செப்டை எப்படியாச்சும் அட்டன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ப்ரேயர்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கார்டை வச்சுக்கிட்டு. ஹீரோ கார்டு வந்து லக்கி கார்டாமா. ஸோ கண்டிப்பா எனக்கு கச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து டக்குன்னு அந்த டைம் வரத்துக்குள்ள என்ட்ரு பண்ணி பார்த்தா எல்லா சீட்டுமே ஃபுல் ஆயிடுது. அட கொப்பம் அவனை எவன்டா இதெல்லாம் புக் பண்றவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ உடனே அந்த இதுவெல்லாம் வெப்சைட் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபுல்லா சோல்ட் அவுட் ஆயிடுது. சரி என்ன பண்றது, ஒன்றும் பண்ண முடியாது சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்த்தா அவன் பிளாக்ல டிக்கெட் வித்துட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து சரி ஓகே என்ன பண்றது அப்படி சொல்லிட்டு அப்படியே அந்த ஒருத்தங்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் இவ்வளோ வான் தரேன், இந்த டிக்கெட் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு ரேட்டு சொல்ல இவங்க ஒரு ரேட்டு சொல்ல சரி ஓகே ஃபிக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. சரி இந்த இடத்துக்கு வாங்க நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் டீல் பேசிக்கிறாங்க. ஹீரோ அப்பதான் எழுந்துச்சு அந்த டேப்லெட் போட்டுக்கிட்டு அப்படியே வந்து ஹாஸ்பிட்டல் போறாரு. ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கவங்க வர சொல்றாங்க, இதோ பாரு உன்னோட சிம்டம்ஸ்லாம் ரொம்ப சிவியர் ஆகிட்டே இருக்கு, நீ வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ, இந்த மாதிரி டேப்லெட்லாம் போடாத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு தெரியுது, ஆனால் என்னால் இப்பெல்லாம் பண்ண முடியாது, நீங்கள் டேப்லெட் மட்டும் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு டாக்ஸியில் போயிட்டு இருக்காரு. அப்போ மேனேஜர் கால் பண்ணி கேவலமாக கேட்குறாரு, எங்கடா இருக்க, இந்த கான்செர்ட் நடக்க போது எங்கே சுற்றிட்டு இருக்க, நீ மரியாதையை அப்போ வர இல்லைன்னு வச்சுக்கோயேன், இப்போ பாருங்க நான் வந்துட்டு தான் இருக்கேன், பார்க்கிங் லாட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு ஹீரோ. அவராலே முடியல. ஸோ சொல்லிட்டு இருக்கும் போதே டேய் போட அவனை போய் கூட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிற அசிஸ்டண்ட்டை அமுச்சு விடுறாரு. ஸோ பார்க்கிங் லாட்டில் அப்படியே வந்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் வந்து அந்த டிக்கெட் வாங்கறதுக்காக அவன் ஒருத்தன் நின்றுட்டு இருக்காங்க ஹூடி போட்டுக்கிட்டு. ஸோ அவன்கிட்ட போயிட்டு இந்தாங்க
நீங்கள் தானே அந்த டிக்கெட் விற்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி டிக்கெட் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. முதல் நீ காசை கொடு அப்படின்னு சொல்கிறான் அவன். ஸோ உடனே இவங்களும் காசை கொடுக்குறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா அது பொம்மை காசு போல் இருக்கு. இவன் பார்த்துட்டு என்ன ஏமாத்துறீங்களா அப்படின்னு உடனே டக்குன்னு ஹீரோயின் வந்து அவன் கழுத்தை பிடிச்சிக்கிட்டு இதோ பாருங்க கைஸ் இவன் பாருங்க என்னெல்லாம் பண்ணுறான், இந்த சட்டப்பதி தப்பு, டிக்கெட்டை வந்து பிளாக்ல விற்கிறான் அப்படின்னு உடனே ஐயோ ஆளை விட்றா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவனா ஓட ஆரம்பிக்கிறான். இந்த ஜுங்ஜேவும் துரத்துறான், ஹீரோயினும் துரத்தி நிற்கிறாங்க ரெண்டு பேரையும். ஸோ ஹீரோ பார்த்தா அந்த பார்க்கிங் லாட்டு கீழே தான் நடந்து போயிட்டு இருக்காரு. அவங்க அசிஸ்டன்ட் வந்து கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். அப்போ மேலேருந்து ஃபேன்ஸ் எல்லாம் இது பாரு ஒப்பா ஒப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வர பைத்தியக்காரிங்க மாதிரி ஓடிட்டு இருக்காளுங்க அந்த கீழே. ஸோ ஹீரோ இதை பார்த்துட்டு ஐயோ போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஓட ஆரம்பிக்க ஹீரோயின் வந்து இவனை துரத்த இப்படியே ஓடிக்கிட்டு இருக்காங்க 4 பேரும். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா ஹீரோயின் வந்து மாட்னியாட பம்பரை கட்ட மண்டையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தான் நின்றுட்டு இருக்காரு. இந்த பேசேஜ் ஓப்பன் ஆகுமா ஓப்பன் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமா ஹீரோயின் போய் டப்புன்னு அப்படியே பிடிச்சி இழுக்கிறாங்க அவரோட ஹுட்டியை. பார்த்தா ஹீரோ அவ்வளவுதான் வாயை பொழந்து பார்த்துன்னு இருக்காங்க. டக்குன்னு யாரோ வந்து ஓடி வர மாதிரி இதை பார்த்துட்டு ஹீரோயினை வந்து அப்படியே லைட்டா சைட்ல தள்ளி வாயை பொத்தி பாருமா வாயை மட்டும் திறந்துடாதம்மா கொஞ்ச நேரம் இருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கா என்ன பண்றதே தெரியல, அவங்க ஆல்ரெடி மெய் மறந்து சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க. ஸோ இவர் வேற வாயில கையை வச்சிட்டு இருக்காரா. உடனே எல்லாரும் போன பிறகு பாரு நான் கையை வந்து எடுக்கிறேன், ஆனா ஒரே கண்டிஷன், தயவு செய்து கத்தாத சரியா, கத்த மாட்டல அப்படின்னு ஒன்னே ஹீரோயினை வந்து அப்படின்னு சொல்றாங்க. டக்குன்னு பொறுமையா கையை எடுக்கிறாரு. எத்த உடனே ஹீரோயின் எதுவுமே பண்ணல, அப்படியே நிக்கிறாங்க. சரி ஓகே வரட்டா பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயை சொல்லிட்டு பேசேஜும் ஓப்பன் ஆகுது, உள்ள போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு இது கனவா நனவா அப்படின்றதே தெரில, அப்படியே மிதந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே வந்து ஒரு மாதிரி ஹார்ட்டெல்லாம் அப்படியே வலிக்க ஆரம்பிக்குது லேசா. அப்படியே பொறுமையாக உட்காந்துடுறாங்க. அவங்களாலே நம்ப முடியல, நம்மளோட பயாஸை பார்த்துட்டோமோ அதுவும் இவ்வளோ கிட்ட. ஹீரோ வந்து உள்ள போயிட்டு இருக்காரு. அப்போ டோர் சைட்ல இருந்து சத்தம் கேட்குது, இந்த மாதிரி இவரை பத்தி ஏதோ பேசுற மாதிரி. ஸோ அந்த டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா கோல்டன் பாய்ஸ் அங்கதான் இருக்காங்க. ஆக்சுவலி அதுல 4 பேர் இருக்காங்க. ஒருத்தர் ரொம்ப கேவலமா பேசிட்டு இருக்கான் ஹீரோவை பத்தி. ஸோ ஹீரோவுக்கும் இவனுக்கும் ஆகவே ஆகாது. இவன் பேரு ஜேஇ. ஸோ ஜேஇ என்ன பண்றான்னா என்ன நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு என்னடா ஆச்சு உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இல்லை நீங்கள் எங்கள் எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிறல்ல அதனால தான் சொல்கிறேன் அப்படின்ற ஒன்னே என்ன நான் என்ன உங்களை யூஸ் பண்ணிக்கிறேன், ஆமாம் நான் உங்களை யூஸ் பண்ணிக்கிறேன் தான், உனக்கு என்ன இந்த இது முடிய போகுது தெரியும்ல, நம்ம கான்ட்ராக்டு இந்த கம்பெனியோட முடிய போகுது, என்னால் தான் இப்போ இன்னும் அது நின்றுட்டுருக்கு. ஸோ உனக்கு எந்த ஒரு ஆஃபர்ஸுமே கிடையாது. ஸோ அதனால தானே நீ இழுக்கிற இழுப்புக்கெலாம் வந்துட்டுருக்க, கெஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் கெஸ்ட்டாக வந்து உட்காந்துட்ருக்க இப்போ அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஓவராக பேசிடுறாரு. ஸோ அவனும் வந்து ரொம்ப ஓவராக பேசிடுறான். ஒரு மாதிரி கைகலப்பு ஆகுற மாதிரி இருக்கு. உடனே அவன் சொல்றான் உனக்கு என்ன நினைச்சிட்டு இருக்க, உன்னை வந்து எல்லாரும் அப்படியே ஃபேமஸ் ஸ்டார் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறியா, உன்னோட கேவலமான ஒரு கதை இருக்கே, உங்க அம்மா பார்ல வேலை செய்யறாங்க, அப்புறம் நீ இவ்வளோ கஷ்டப்பட்ட அப்படிங்கிறதுனாலதான் மக்களுக்கு உன்னை பிடிச்சிருக்கு, இல்லை அப்படின்னா நீ ஒரு வெத்து வெட்டுடா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஹீரோக்கு செம்ம காண்டாயிடுது. சொல்றா திரும்பியா சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு வாயை உடைக்க போயிடுறாரு. ஸோ 2 பேருக்கும் செம்ம சண்டை. அதுல இன்னொருத்தனை வேற தள்ளி விட்டுறாங்க. அவன் அப்படி கீழே விழுந்துடுறான். அவனுக்கு கையில பயங்கரமா அடிபட்டுருது. ஸோ உடனே வந்து ஆம்புலன்ஸை கூப்பிட்டு அதுல ஏற்றி அனுப்பி விடுறாங்க 2 பேரையுமே. ஹீரோயின் வந்து இங்க அப்படி இமேஜினேஷன்ல இன்னும் மிதந்துட்டே தான் இருக்காங்க. எப்படி வந்து அவன் நம்ம கிட்ட பேசினா, எப்படி வந்து நம்ம பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ உடனே இந்த நியூஸ் வந்து வெளியே வர ஆரம்பிக்குது, இந்த மாதிரி ஹீரோ வந்து அவங்க டீம் மெம்பரையே வந்து அடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் ஹீரோயின் வந்து இதை ட்ரஸ்ட் பண்ணுற மாதிரியே இல்லை. ஒரு ஃப்ளாஷ்பேக்கும் வருது, இந்த மாதிரி அவங்க ஸ்கூல் படிக்கும்போது ஏதோ ஒரு பையன் வந்து ஒரு ஹேட்டை போட்டு விடுற மாதிரி. ஸோ ஹீரோயின் வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்டு கேட்குறா, இது பாரு அவன் வந்து அடிச்சுட்டானா, நீ அதை நம்புறியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட கேட்குறாங்க. ஆனால் ஹீரோயின் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க, இல்லை அவன் அந்த மாதிரியான ஆள் கிடையாது, அவன் யாரையும் அடிக்க மாட்டான், ஹர்ட்லாம் பண்ண மாட்டான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. இங்கே ஹீரோ வந்து நல்லா கான்சர்ட்லாம் முடிச்சுட்டு குடிச்சிட்டு பாட்டு பாடிட்டு இருக்காரு தனியா. ஸோ அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க ஒருத்தவங்க வந்து
ஏன்டா பாட்டு பாட சொன்னா இப்படி கத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் வேலை செய்கிறவங்க வந்து ஹீரோவை பார்த்து கத்தின்னு இருக்காங்க. ஸோ பார்த்தா உள்ள வந்து அந்த கோல்டன் பாய்ஸ்லேருந்து ஒரு மெம்பர் வராரு. வந்து என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சரக்குலாம் வாங்கிட்டு வர்றாரு. இவனும் வந்து அந்த சரக்குலாம் வாங்கி ஓப்பன் பண்ணிட்டு இருக்கான். ஸோ 2 பேரும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி பழைய கதைலாம் பேசுகிறாங்க. நம்ம வந்து ஒரு சின்ன பேஸ்மெண்ட்டில் இருந்தோம்ல ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஃபேம் கிடச்சி இந்த மாதிரி இப்படிலாம் ஆயிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. சரி ஓகே, போதை ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போய் தூங்கிடுறாரு. காலையில ஆயிடுது. ஸோ எழுந்து வெளில வர்றாரு. வந்து பார்த்தா ஹீரோ கூட இருந்தவரை யாரோ ஒருத்தவங்க வந்து கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல்லா ரத்தமா இருக்கு. இதை பார்த்த உடனே ஹீரோக்கு அவ்வளவுதான், என்ன பண்றதுனே தெரியல. ஓடி வந்து எழுஞ்சிரு, என்ன ஆச்சு உனக்கு, யார் ஒன்று இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்திட்டு அழுதுட்டு இருக்காரு. பார்த்தா வேலை செய்யறவங்களும் ஹீரோவோட மேனேஜரும் வராங்க. வந்து பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறாங்க இவங்க 2 பேருமே. ஸோ ஹீரோவா அழுதுட்டு இருக்காரு பயங்கரமா. ஸோ இது அப்படியே ஹீரோயினுக்கும் வந்து தெரிய வருது இந்த நியூஸு. ஹீரோயின் அப்படியே பார்க்குறாங்க. டக்குன்னு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ஏன்னா ஹீரோவை வந்து இவர் தான் ப்ரைம் சஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. ஸோ ஹீரோயின் வந்து அப்படியே டோரை திறக்கிறாங்க. ஹீரோயினுக்கு அப்படியே வந்து மைண்டு ஃபுல்லாக ஓடுது. உன்னை நான் பார்க்கணும்னு நினச்சேன், உன் கூட பேசணும்னு நினச்சேன், ஆனால் இப்படி தான் நம்ம மீட் பண்ணுவோமா, நீ வந்து ஒரு ப்ரைம் சஸ்பெக்டாக ஒரு கேஸில் இருப்ப அப்படின்னு நான் இமேஜின் கூட பண்ணதில்லை அப்படின்ற மாதிரி இவங்க நினச்சி பார்க்குறாங்க. ஸோ ஹீரோவும் ஹீரோயினை பார்க்க, ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்க்க. ஸோ இதோட எபிசோட் 1 முடியுது. ஸோ எபிசோட் 2 சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த சீரீஸை பாருங்கள். ஸோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், பாய்.